கரூரில் தொடங்கியது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முப்பெரும் விழா. சரியாக 6 மணி அளவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த விழா அரங்கிற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அம்மாங்க கண்ணுல உலகத்து உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்கு கை கட்டும் எதிரிங்க வியப்புல ஆயிரம் திட்டத்தில தமிழ்நாடே அடுத்த கட்டத்தில நமக்கு நிகராது படைச்சோம் வரலாறு. நமக்கு நிகராது படைச்சோம் வரலாறு. தமிழ்நாடு அடுத்த விடியல் பயணம், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், தமிழ் முதல்வன், ஸ்டாலின்னா ஸ்டாலின்னா. நோய் நொடி இல்லா தமிழருக்காக மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம். குடிசை இல்லா தமிழ்நாட்டுக்கு கலைஞரின் கனவு எல்லாம், கனவு எல்லாம். தமிழரின் உயிர்களை சாலையில் காக்க இன்னுயிர் காப்போம், இன்னுயிர் காப்போம். ஒன்னா நம்ம சேக்கு சக்தி யாரு, ஒதுக்கும் ஆள ஓட விட்டதாரு, உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு, சமூக நீதி காக்கும் கோட்டை யாரு. கட்சி நாம வாழும் மண்ணுக்கு பெரு வச்ச கட்சி, துன்பம் வந்த போதெல்லாம் களத்தில் இறங்க கட்சி, எதிரி நுழை சண்டெல்லாம் அடைச்சு வச்ச கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் அது எல்லாருக்கும் ஒன்னான குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தாலே துன்பங்கள் விலகும். திமுக முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் இந்த விழா அரங்கிற்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவர் அந்த வாகனத்தில் தொண்டர்களுக்கு அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த வரவேற்பை ஏற்றுக்கொள்ளும் வகையாக கையசைத்தபடி அந்த விழா அரங்கிற்கு வருகை தரக்கூடிய காட்சிகள் இவை. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முப்பெரும் விழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அந்த விழாவானது கரூரில் நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் குழுமி இருக்க அந்த முப்பெரும் விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. தொண்டர்களுடைய ஆர்ப்பரிப்பை வரவேற்கும் விதமாக கையசைத்தபடி திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அந்த விழா அரங்கிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். அரங்கிற்கு அவர் வந்தவுடன் நிகழ்ச்சி ஆனது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. சிறப்புரை ஆற்றுவர்
திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியாக என்ன இந்த நிகழ்வில் இருக்க போகிறது, என்ன அறிவிப்பு இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில் அங்கே குழுமி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொள்ளும் வகையாக கையசைத்தபடி வந்து கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் முதல்வருமான திரு மு.க.ஸ்டாலின். அவர் விழா மேடை அருகில் வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் விழாவானது துவங்க இருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், இப்போ அந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் குழுமி இருக்கிற இடத்துல வந்து திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஆர்ப்பரிப்பை ஏற்றுக்கொள்ளும் வகையில் கையசைத்தபடி வந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. தொண்டர்களுடைய உற்சாக வரவேற்பையும் பார்க்க முடிஞ்சுது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த மேடைக்கு போயிடுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, காட்சிகள் என்ன, விவரிங்க. திமுகவின் முப்பெரும் விழா தொடங்கக்கூடிய சூழல்ல முப்பெரும் விழா மேடைக்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், திமுகவின் அமைச்சர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். தொண்டர்களை நோக்கி கையசைத்தவாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது விழா நடைபெறக்கூடிய மேடைக்கு வருகை புரிந்து வருகிறார் என்ற காட்சியை பார்க்க முடிகிறது. துணை முதலமைச்சர், திமுகவின் மூத்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த முப்பெரும் விழாவில் கூடியிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு, மாநாடு, முப்பெரும் விழா என்ற போன்ற நிகழ்வுகள் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படுவது வழக்கம். அப்படித்தான் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறது கரூர்ல மிக பிரம்மாண்டமான ஏற்பாட்டோடு தொடங்கியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்பாட்டுல இந்த முப்பெரும் விழா கரூர்ல நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சென்னை, கோவை, வேலூர் போன்ற இடங்கள்ல நடக்கக்கூடிய முப்பெரும் விழா முதல் முறையாக கொங்கு மண்டலத்துக்கு உட்பட்ட கரூர்ல தொடங்கியிருக்கிறது. கரூர் மாநகர் முழுவதுமே விழா கோலம் போன்றிருக்கக்கூடிய சூழல்ல முப்பெரும் விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் இப்போது உற்சாக வரவேற்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 1 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. 5:20க்கு நிகழ்ச்சி தொடங்கக்கூடிய சூழல்ல 6:30 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சரியாக 6 மணிக்கு உரையாற்ற இருக்கிறார். முதலமைச்சரின் உரை நிகழ்வு அப்படிங்கிறது சரியாக 30 நிமிடம் இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலையும், தற்போதைய அரசியல் சூழல் சம்பந்தமாகவும், சட்டமன்ற தேர்தலுக்கு நிர்வாகிகளை தயார்படுத்தக்கூடிய வகையிலையும் பல்வேறு முக்கியமான உரை முதலமைச்சர் பேசுவார் அப்படின்னு திமுக வட்டாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. திமுகவினுடைய அனைத்து நிர்வாகிகளுமே கரூர்ல கூடியிருக்கிறதுனால கரூர் மாநகரில் எங்கு பார்த்தாலுமே திமுக நிர்வாகிகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. விழா நடைபெறக்கூடிய மேடை உட்பட அந்த சுற்றுலா முழுவதுமே திமுகவின் கொடி கம்பங்கள், பேனர்கள், சீரியல் லைட்டுகள் என்று ஒரு பிரம்மாண்ட ஏற்பாட்டோடு தான் இந்த திமுகவின் முப்பெரும் விழா அப்படிங்கிறது கரூர்லையும் தொடங்கி இருக்கிறது. முப்பெரும் விழாவானது தொடங்கி இருக்கிறது. மேடைக்கு வந்துவிட்டார். அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை அவர் வரவேற்கக்கூடிய காட்சிகள். அதே போன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள், அதே போன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதுபெரும் முக்கிய நிர்வாகிகள் அந்த பகுதியில் இருப்பதை, மேடையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அங்கே குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கையசைத்தவாறு அவர் விழா மேடையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.
விழா மேடைக்கு வந்ததுமே முதல்வர் ஸ்டாலின் அங்கே வைக்கப்பட்டிருந்த பெரியார், அண்ணா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆகியோரது படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தவாறு அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். பின்னர் மேடையில் நின்றவாறு அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு கையசைத்தவாறு அவர்களுடைய ஆர்ப்பரிப்பையும் வரவேற்பையும் அவர் ஏற்றுக்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். இனி அடுத்து நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை நேரலையில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம்.